ஹலோங்க, இன்றைக்கி ஒரு ராஜ்மா கறி பண்ணுறேன் பாருங்கள். அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு பிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு, பூண்டு ஒரு 15 பல், 3 தக்காளி, ஒரு 6-7 முந்திரி பருப்பு. இது தனியாக ஒரு பெரிய டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, இது 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு. இதெல்லாம் நான் வறுக்க போகிறேன். வறுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம். வறுக்கிறத காமிக்கிறேன். கேஸில் ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான். அந்த பொருள்லாம் வறுக்கலாம். நம்ம இதை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கின்னு சீரகம், மிளகு, தனியா இது கொஞ்சம் வறுபடட்டும். அப்புறமா இதெல்லாம் சேர்க்கலாம். எந்த ஒரு பொருளும் வறுத்து நம்ம அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட்டு ஜாஸ்தி வருங்க. மட்டன் கிரேவி மாதிரியே வரும் இது. இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். நிறைய போடல, ஒரு 4-5 தான் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு. இப்போ இஞ்சி, பூண்டு, இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வதக்கி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா கூடுதலாக வரும். இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த ராஜ்மா இது நேற்று ஈவினிங் நான் ஊற வச்சேன். ஒரு நல்ல நைட் ஃபுல்லாக ஊறினது. இது ஒரு 7-8 விசில் விட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போவே செய்ய முடியாது. நல்லா நிறைய நேரம் ஊறினா தான் இது கொஞ்சம் இது பாருங்கள் மெத்துன்னு வந்துருக்கு. அந்த மாதிரி வரும் வேக வச்சோம்னா. தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இந்த ராஜ்மாவில் ஒரு அவ்வளோ அதை எடுத்து போட்டு நம்ம க்ரீமியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். வெறும் கருவேப்பிலை தான், வேறு எதுவும் இல்லை. கருவேப்பிலை போட்டுட்டு அந்த ஆயிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துனா அந்த ஆயிலே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடலாம். அப்போ அந்த ராஸ்மெல் போயிடும். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ண மசாலாவை சேர்த்துக்கின்னு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் வேக வச்ச தண்ணியோடு இருக்கு, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ரொம்ப ப்ரோட்டீன் உள்ள பொருளுங்க. செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது. இந்த மிக்ஸி கழுவின வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். உப்புலாம் சரியாக இருக்குது. தண்ணியெல்லாம் திட்டமாக சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணதும் காமிக்கிறேன். அந்த கிரேவிக்கு வீட்டிலே வீட் பரோட்டா பண்ணுறேன் பாருங்கள். மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சேன். இப்போ நம்ம தரட்டிக்கலாம். மைதா இல்லைங்க, இது வீட்டு தான், கோதுமை பரோட்டா. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்
பாருங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கணும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் பண்ணிவிட்டு இந்த 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 கையிலே இப்படி இப்படி அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ தவாவில் சுட்டு காமிக்கிறேன். கேஸில் ஒரு கல் வச்சுக்கோங்க. இப்போ தரட்டினதை நம்ம போடலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் மறுபக்கம் போட்டு ரொம்ப ஆயில் இல்லை, சும்மா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை இப்படி எடுத்து போட்டுக்கணும். இப்படி அடிச்சோம்னா இங்கே பாருங்கள் எப்படி வருது, லேயர் லேயர் லேயராக. பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச பரோட்டா பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக வருது, எப்படி வருது பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டு குழந்தைக்கு நான் ஊட்டுறேன். அவன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான். வாயிலக வச்சுருக்கேன், சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான். எப்படிடா இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது, எம்மையாக இருக்கா? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.